குக் வித் லவ் சீரீஸ்க்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் பாக்ஸ்க்கு பேக் பண்ணேன். ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த ஷார்ட்ஸ் அது. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு மண்டே வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கீரைனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து முளைக்கீரை தான் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். டிஃபனுக்கு வந்து இட்லி தான், எப்பயுமே இட்லி தோசை அதுதான் இருக்கும். இப்போ இந்த ஒன் பாட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு, சீரகம், அப்புறம் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நமக்கு பிடிக்கும். ஸோ இதில் வந்து பச்சை மிளகா காரம், அப்புறமா கொஞ்சம் வரமிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 மிளகாவும் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை பட்டை, ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி, அப்புறமா கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து முளைக்கீரை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். சிறுகீரை, பாலக்கீரை, எந்த கீரை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 கப்பு அரிசி அப்படின்னா ஒரு 1/4 கப்பு தான் வந்து பருப்பு சேர்த்துருக்கேன். குவான்டிட்டி வந்து நிறையாவும் நம்ம பண்ணிக்கலாம் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தனியாத்தூள் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருக்கேன். நான் அரிசியும் பருப்பும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துட்டேன். நார்மலாக ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து வெய்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து லீவ் நாளில் லஞ்சுக்கு ட்ரை பண்ணேன். இன்னும் சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து காரக்கறி அது ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, ஸோ அந்த மாதிரி கிழங்கு வகைகள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் அந்த சிப்ஸு கட்டை இருக்கு இல்லையா, அதில் அப்படியே சீவிட்டு நான் பண்ணிட்டேன். சீக்கிரமாகிடும் இந்த மாதிரி பண்ணும்போது. இல்லாட்டி சிப்ஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அரிசி பருப்பு சாதம் டேஸ்ட்டில் இது இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். டிஃபன் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ இது. பருப்பு, கீரை, சாதம் தனித்தனியாக வைக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ பசங்களுக்கு வந்து சூடாக டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. இன்றைக்கி எனக்கும் லஞ்சுக்கு இது தான். ஸ்நாக்ஸ்க்கு வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் அன்றைக்கி முடிஞ்சது. சூடாக அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்படியே சாப்பிட சாப்பிட உள்ளே போயிட்டே இருந்தது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.